அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புத்தரை பற்றி குர்ஆன் கூறுவது என்ன? புத்தர் பற்றி திருக்குர்ஆன் கூறுவது என்ன என்று புத்த மத நண்பர் கேட்கிறார். அவருக்கு எப்படி விளக்கம் கூறுவது? எம்ஜேஎம் நிஜாமுதீன் ஜித்தாவிலிருந்து நிஜாமுதீன் என்பவர் இந்த கேள்வி எழுப்புகிறார். பொதுவாக நீங்க ஒன்று அடிப்படையாக தெரிந்து கொள்ளணும். குர்ஆன் என்பது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வாழ்ந்தவருடைய வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு குறிப்பேடு, வரலாற்று புத்தகம் கிடையாது குர்ஆன் என்பது இறைவேதம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் பற்றியும் அது வரலாறு எழுத சொல்ல ஆரம்பித்திருந்தால் குர்ஆன் இப்ப பார்க்கிற குர்ஆன் மாதிரி இருக்காது. அது மாதிரி பல ஆயிரம் மடங்கு பெருசுல இருந்திருக்கும். அப்ப குர்ஆன் என்பது ஒரு வரலாற்று புத்தகம் அல்ல, அது ஒரு இறை வேதம். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் மறுமையில் வெற்றி பெறலாம் என்ற தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு நூல், அறநெறி நூல் திருமறை குர்ஆன். இறைவன் ஒருவன் தான், அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது. என்னென்ன காரியங்கள்லாம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது செய்ய வேண்டும், அவன் எப்படி இறைவனை நம்ப வேண்டும், நன்மை எது தீமை எது என்று மனிதனுக்கு விளக்கப்படுத்தி அவனை புரிய வைத்து நன்னறியின் பால் அழைத்து செல்லக்கூடிய ஒரு நூல் தான் திருமறை குர்ஆன் என்று சொல்லக்கூடிய இறை வேதம். அப்ப அதற்கு திருக்குர்ஆன் என்பது மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட வந்த வேதம். சில நேரங்கள்ல அந்த நேர்வழியை காட்டக்கூடிய திருக்குர்ஆன் அந்த நேர்வழியின்பால் அழைத்த பல நபிமார்களுடைய வரலாறுகளையும் சில இடங்கள்ல சொல்லி காட்டும். எப்படியெல்லாம் அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க, எப்படிலாம் அந்த மக்களுக்கு மத்தியில வாதங்களை எடுத்து வைத்தாங்க, எப்படிலாம் அந்த மக்கள் இறை தூதர்களை நிராகரித்தார்கள் என்ற அந்த வரலாற்று செய்தி மனிதர்களுக்கு தேவையான படிப்பினைக்காக திருக்குர்ஆன் சில இடங்கள்ல மட்டும் நபிமாருடைய வரலாற்றை சொல்லுமே தவிர முழுக்க முழுக்க மனிதர்களுடைய வரலாற்றை பேசக்கூடிய வரலாற்று புத்தகம் அல்ல. குறிப்பா இந்த புத்தரை பற்றி குர்ஆன் குறிப்பிடாவிட்டாலும், அது புத்தரா இருக்கட்டும், கன்ஃபூசியஸா இருக்கட்டும், அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய ரஜினிஸ் போன்ற சாமியார்கள் யாராக இருக்கட்டுமே, புத்தர்ல இருந்து யாரா இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய தங்களை கடவுள் என்று சொல்லக்கூடிய, கடவுளின் அவதாரம் என்று சொல்லக்கூடிய யாரா இருந்தாலும் இவருடைய பேர் திருமறை குர்ஆன்ல இடம்பெற்றிருக்காதே தவிர இவர்களை குறித்து நம்ம என்ன முடிவுக்கு வர வேண்டும் என்று குர்ஆன் சொல்லும். குர்ஆன் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, ஒவ்வொரு நபர்களை குறித்து பேசக்கூடிய நூல் அல்ல குர்ஆன். இன்னென்ன நடவடிக்கை, இன்னென்ன செயலை ஒருவர் செய்தால் இவரை குறித்து நம்ம என்ன முடிவு எடுக்கலாம் என்ற ஒரு சித்தாந்தத்தை, ஒரு வழிகாட்டுதலை சொல்ல வந்ததுதான் திருக்குர்ஆன். உதாரணமாக புத்தர் என்பவர் ஒரு காலத்துல பிறந்தார், பிறந்து வாழ்ந்து மரணிச்சிட்டார். இந்த உலகம் தொடங்கப்பட்டு லட்ச வருஷம் ஆயிடுச்சு. அதுல ஒரு இடையில ஒரு நூற்றாண்டுக்குள்ள பிறந்து வாழ்ந்து மரணித்த ஒருவர் தான் புத்தர். அப்படி ஒரு பிறந்து மரணித்த ஒருவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? இப்ப கடவுள்னு அதுக்குண்டான இலக்கணம் என்ன? கடவுள்னா அவனுக்கு பெற்றோர்கள் இருக்கக்கூடாது, பிள்ளைகள் இருக்கக்கூடாது, அவனுக்கு பிறப்பு இருக்கக்கூடாது, இறப்பு இருக்கக்கூடாது, உறக்கம் இருக்கக்கூடாது, ஓய்வு இருக்கக்கூடாது, அவனுக்கு இந்த மாதிரி மனிதர்களுக்கு உண்டான எந்த பலகீனமும், தாகம், பசி, காமம் போன்ற எந்த பலகீனமும் இருக்கக்கூடாது. இந்த பலகீனம்லாம் இருந்தா அவன் கடவுளாக இருக்க முடியாது. இப்ப நீங்க புத்தர் எடுங்க. இப்ப புத்தர் தன்னை கடவுள் என்று இன்னைக்கு உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க. அவர் புத்தர் கடவுள் என்று சொன்னால் அவர் ஏன் பிறக்கிறாரு? கடவுள்னா பிறக்க கூடாது. சார் ஏன் இறந்தாரு? அப்ப கடவுள்னா இறப்பு இருக்கக்கூடாது, பிறப்பு இருக்கக்கூடாது, குடும்பம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் புத்தருக்கு இருந்திருக்கு. அதே நேரங்கள்ல அவர் மனிதனா தானே வாழ்ந்திருக்கிறாரு. சாப்பிட்டு இருக்கிறாரா இல்லையா? சிறுநீர் கழித்தாரா இல்லையா? மலஞ்சலம் கழித்தாரா இல்லையா? தூங்கினாரா இல்லையா? ஓய்வெடுத்தாரா இல்லையா? அவருக்கு நோய்வாய்ப்பட்டதா இல்லையா? அப்ப இதெல்லாம் இந்த கோளாறுலாம் இருந்தா, இந்த பலகீனம் இருந்தா அவர் கடவுளா இருக்க முடியாது. இப்ப ஈசாவை குறித்து, இயேசுவை குறித்து குர்ஆன் பேசும் பொழுது கானா யகுலானி துஆம், அதாவது ஈசாவும் அவங்களுடைய தாயாரும் கானா யகுலானி துஆம், இருவரும் உணவு உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வரையில அல்லாஹ் சொல்றான், உந்தூர் கைஃபனு பையுன லஹுமுல் ஆயாத்தி சும்மா உந்தூர் அன்னா யுஃபகூன், எவ்வாறு அவர்களுக்கு நாம் உதாரணம் சொல்லுகிறோம் என்பதை, சான்றுகளை தெளிவுபடுத்துகிறோம் என்பதை நீ சிந்திப்பீராக. எப்படி நான் ஆதாரத்தை எவிடன்ஸ் எடுத்து போடுறேன் நபியை நீ பாரு. சாப்பிடுறாங்கன்னு அவங்க எப்படி கடவுளா இருக்க முடியும்? மலஜலத்தை சுமந்துட்டு இருக்கிற எப்படி கடவுளா இருக்க முடியும்? சாப்பிடுறான், தண்ணி குடிக்கிறான், மலஜலம் கழிக்கிறான், இவன் எப்படி கடவுளா இருப்பான்? அப்ப தண்ணி குடிக்காம இருந்தா செத்து போயிடுவான், சாப்பிடாம இருந்தா செத்து போயிடுவான். அப்ப சாப்பிடுவதன் மூலமாக, உணவு அருந்துவதன் மூலமாக இவன் ஒரு பலகீனமான மனிதன், இவன் ஒரு படைப்பு. கடவுளுக்கு உணவு தேவையில்லை, கடவுளுக்கு தண்ணி தேவையில்லை, தாகம் இருக்காது, பசி இருக்காது, களைப்பு இருக்காது, ஓய்வு இருக்காது. அவனுக்கு எதுவுமே அவனை பலவீனப்படுத்தக்கூடிய எதுவுமே அவனுக்கு இருக்காது. அப்ப அந்த அத்தனை பலகீனமும் மனிதனுக்கு இருக்கா இல்லையா? நம்ம யார கடவுள் என்று வழிபடுறோமோ அத்தனை பலகீனமும் அந்த கடவுள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பூரா இருக்கா இல்லையா? புத்தருக்கு இருந்ததா இல்லையா? இயேசுக்கு இருந்ததா இல்லையா? அப்ப இவங்களையெல்லாம் கடவுள் சொல்லக்கூடியவங்க. இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். நம்ம புத்தர் என்பவர் மனிதரா பிறந்திருக்கிறாரு,
மனிதரா வாழ்ந்திருக்கிறாரு, சாப்பிட்டிருக்கிறாரு, தூங்கி இருக்கிறாரு, மலஜலம் கழிச்சிருக்கிறாரு. அப்ப இவருடைய நடவடிக்கையை குறித்து இஸ்லாம் பேசும். இன்னென்ன நடவடிக்கையெல்லாம் ஒருத்தரிடம் இருந்தால் இவர் குறித்து என்ன முடிவுக்கு நம்ம வர வேண்டும் என்ற அந்த அடிப்படை தத்துவங்களை குரான் பேசுமே தவிர ஒவ்வொரு தனிநபரை பற்றி குரான் பேசாது. அப்ப குரான்ல சொல்லப்பட்ட இந்த கடவுள் தன்மைக்கு உண்டான இந்த எடுத்துக்காட்டுகள்லாம் நம்ம பார்க்கிறோம். கடவுள்னா தூக்கம் இருக்கக்கூடாது, ஓய்வு இருக்கக்கூடாது, உறக்கம் இருக்கக்கூடாது, களைப்பு இருக்கக்கூடாது, காமம் இருக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாது, தாகம் இருக்கக்கூடாது, பொண்டாட்டி இருக்கக்கூடாது, பிள்ளை இருக்கக்கூடாது, பிறப்பு இருக்கக்கூடாது, இறப்பு இருக்கக்கூடாது. இதையெல்லாம் கடவுளுக்கு இருக்கக்கூடாது. இத்தனையும் புத்தர்கிட்ட இருக்கு. அப்ப ஒரு கடவுள் இல்லை. இளவும் இயேசுகிட்ட இருக்கு. அப்ப ஒரு கடவுள் இல்லை, அவர் ஒரு இறை தூதர். இப்படி சொல்லி ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சுட்டு போயிடணுமே தவிர புத்தரை பத்தி இருக்கிறதா, கன்ஃபியூஷஸை பத்தி இருக்கா, ரஜினிஸை பத்தி இருக்கா, இன்னும் பிற சாய்பாபாக்களை பத்தி இருக்கிறதா, ராமரை பத்தி இருக்கிறா, கிருஷ்ணரை பத்தி இருக்கிறதா எல்லாம் பார்க்க தேவையில்லை. யார் யாரெல்லாம் கடவுள் என்ற கதாபாத்திரம் சொல்லப்பட்டு முன்னிறுத்தப்படுகிறார்களோ அவர்கள்லாம் கடவுள் இல்லை என்பதற்கு இந்த இலக்கணம்லாம் தெளிவாக கூறுகிறது. இந்த இலக்கணத்தை வைத்து நீங்கள் அவர்களிட்ட உரசி பார்த்தால் அவர்கள் கடவுள் இல்லை என்ற முடிவுக்கு வரலாம். இந்த இலக்கணத்தை எடுத்துக்கொள்ளுங்க, புத்தர் எடுத்துக்கொள்ளுங்க, உரசி பாருங்க, கடவுள் இல்லை. இயேசு எடுத்து பாருங்க, உரசி பாருங்க, கடவுள் இல்லை. இன்னும் யார் யாரெல்லாம் கடவுள் என்று மக்கள் நம்புகிறார்கள் அவங்க எல்லாத்தையும் கொண்டு இந்த கடவுள் இலக்கணத்தோட நீங்க ஒப்பிட்டு பார்த்தால் அவர்கள் கடவுளாக இருப்பதற்குண்டான தகுதி இல்லை, அவர்கள் கடவுளே இல்லை என்ற முடிவுக்கு நம்மால் வர முடியும். இதைதான் குரான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கே தவிர உலகத்தில் வாழ்ந்த பிரபலியமான அல்லது பல தாக்கங்களை உருவாக்கிய பலருடைய வரலாற்று செய்திகளை குறிப்பிடக்கூடிய நூல் அல்ல திருக்குரான். அது மனித குலத்திற்கு வழிகாட்ட வந்த நன்னறி நூல் என்பதை நாம முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். புத்தரை குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி இதுதான். அன்புக்குரிய சகோதரர்களே, புத்தரை பற்றி குரான் சொல்லவில்லையே தவிர புத்தரை பற்றி என்ன முடிவுக்கு வரலாம் என்ற அந்த தத்துவங்களை குரான் நமக்கு போதிக்கிறது. இந்த செய்தியை என்ன செய்யலாம், புத்தரை பற்றி குரான்ல இடம்பெற்றிருக்கா என்று கேள்வி கேட்ட சகோதரருக்கு இந்த பதிலை நம்ம அவருக்கு சொல்லிக் கொள்கிறோம். நீங்களும் எடுத்து சொல்லுங்கள். அடுத்த ஒரு கேள்விகள் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.